ஹாய் ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்கள் ஆர்ஜே பொறுக்கோ வந்தாச்சு. என்ன மூவி ரிவ்யூவோடு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீகம் இந்த படத்தோட ரிவ்யூவோடு தான் வந்திருக்கேன். ஒரு படம் பார்க்கும்போதே நமக்கு வந்து நிறைய ஃபீலிங்ஸ் வரும். அந்த படத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகும். ஒன்று காதலாக இருக்கும், இல்லை சென்டிமெண்ட்டாக இருக்கும், இல்லை ஆக்ஷனாக இருக்கும். அதையும் தாண்டி நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். இந்த படத்தில் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடித்தவங்களை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த படத்தோட அறிமுக நடிகர் வந்து கதிர், இவர் தான் நாயகன் நடிச்சிருக்காரு. நாயகியை வந்து மியாஸ்ரீ அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ் வெங்கட், சங்கிலி முருகன், இளவரசு, ஒய்எஸ்டி சேகர், சூசன், ஸ்ரீரஞ்சனி இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஓகே, படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவர் வந்து கிருஷ்ணன் சொல்லிட்டு இவர் குரங்கு கையில பூமாலன் ஒரு படம் 2015 பண்ணாரு. அவரோட படம் தான். தயாரிப்பாளர் வந்து ஆர் முருகானந்த். படத்தோட ஒளிப்பதிவு விஜய் மோகன், இசை சாணக்கியா, படத்தொகுப்பு சங்கர். ஓகே, படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒரு 4 ஜென்ரேஷன் கதைங்க. தாத்தா, அப்பா, மகன், அவருக்கு மகன், இந்த மாதிரி ஒரு 4 ஜென்ரேஷன் கதை. நம்ம போஸ் வெங்கட் அவரோட கதையிலேருந்து ஆரம்பிக்குது. அவர் வந்து ஒரு ஒரு கிராமத்தில் இருக்காரு. அங்கேருந்து அவருக்கு ஒரு மகன் இருக்காப்புல. அந்த போஸ் வெங்கட்டோட ஒரு கதை. ஒரு சின்னதாக வந்து ஃபேமிலிக்குள்ளே ஒரு சண்டை வருது. தன்னோட மகனுக்கு அவங்க மகளை கொடுக்கலன்னு அக்கா தங்கச்சி இவருக்கும் வந்து ஒரு சண்டை வருது. சண்டை வந்த பிறகு இனிமேல் நீங்கள் வேணாம் நான் வேணாம் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதை வந்து முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக்காக கதையை போயிட்டு நம்ம போஸ் வெங்கட்டோட அப்பா வந்து இளவரசா இருக்காரு. அவரோட கதையை கொண்டு வராங்க. அவங்க கிராமத்தில் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, ஒரு சாராயம் இந்த விஷயம்லாம் இருக்கக்கூடாது, ஊரில் டாஸ்மார்க் அதெல்லாம் வரக்கூடாது, அந்த விவசாயத்தை எப்படி காப்பாற்றணும், நம்ம நிலம் நம்மளோட ஊர் நம்ம விவசாயம் இதெல்லாம் எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவரோட மகன், அவருக்கு கல்யாணம் ஆகுது. அவரோட மகனாக தான் திரும்ப இந்த போஸ் வெங்கட் வர்றாரு. அதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை எப்படி போகுது, அவருக்கு ஒரு மகன் அப்படின்னு சொல்லிட்டு 4 தலைமுறைகளாக அவங்களோட வாழ்க்கை எப்படி போகுது. ஸ்டார்டிங்கில் நம்ம தாத்தாலாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னா, கண்டிப்பாக விவசாயம் பார்த்துட்டு அந்த ஊர்லேயே வந்து ஒரு பெரிய ஆட்களாக அப்படி ரொம்ப சூப்பராக வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் விவசாயத்தை பார்க்கும், அப்படியே கொஞ்சம் சால்வ் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து போவாங்க, அடிக்கடி லீவுக்கு போய் பார்த்துட்டு வருவாங்க. நம்மள மாதிரி நம்ம ஜென்ரேஷன் லீவுக்கு போய் பார்ப்போம், இதான் விவசாயமா அப்படின்னு. அதுக்கடுத்து வர ஜென்ரேஷன் வந்து விவசாயமா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஃபோனில் யூடியூப்ல சர்ச் பண்ணுற நிலைமை தான். அதுக்கடுத்த ஜென்ரேஷன் அதெல்லாம் வந்து சாப்பாடு வந்ததா சாப்பிட்டோமா மீதி வச்சுமா அப்படின்னு போயிடுவோம். ஸோ இதுக்குள்ள இந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு அழகான எமோஷன், சண்டை, அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கிற விஷயங்கள், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அப்புறம் ஒரு மாமியார் மருமகள் எப்படி இருப்பாங்க, அந்த டைம்ல எப்படி இருந்தாங்க, காலம் மாறும்போது அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக, ரொம்ப யதார்த்தமாக எடுத்து காமிச்சிருக்காரு இந்த படத்தில் டைரக்டர். படத்தில் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயினாக போஸ் வெங்கட் அவரோட கேரக்டர் சொல்லி ஆகணும். ஒரு அப்பாவா, ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவா, ஒரு பையனை ஹாஸ்டலில் சேர்க்குற ஒரு அப்பாவா செம்மையாக வந்து இதில் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் போஸ் வெங்கட்டுக்கு ஸ்ரீரஞ்சனி இவங்க தான் பேரா, அப்பா அம்மாவா அப்படியே கச்சிதமாக நடிச்சிருந்தாங்க இவங்க 2 பேரும். அதுக்கு முன்னாடி பேர் இளவரசு, அவரும் சூப்பராக நடிச்சிருந்தாரு. அவருக்கு மகனா வந்து நம்ம புதுமுக நடிகர் கதிர், அவரும் மியாஸ்ரீ, இவங்க 2 பேரும் வந்து உண்மையாலே ஒரு ஒரு லவ்வபிள் பேரா. அந்த காலத்துல அந்த காதல் வந்து கொச்சையா இல்லாம எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துக்கு பிறகான உறவு, கல்யாணம் பண்ண உடனே அந்த உறவு வந்து டக்குன்னு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம ஒரு தெரியாத ஒருத்தரோட எப்படி பழகுறது, அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அழகா பொறுமையா எடுத்து காமிச்சு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கடைசி தலைமுறையா இவங்க என்னெல்லாம் பண்றாங்க, அதனால என்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றத எடுத்து காமிச்சிருந்தாங்க. படத்தோட மியூசிக், பாட்டு, இது எல்லாமே செம்ம எமோஷனா இருந்துச்சு. இன்டர்வல் உண்மையாலே வந்து கண்டிப்பா எல்லாரையும் அழ வைக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி கிளைமேக்ஸ் அதுவும் எல்லாரையும் அழ வைக்கும். இது வந்து இந்த காலத்து படமா அந்த காலத்து படமா அப்படிலாம் கேட்காதீங்க, இது எல்லா காலத்துக்கான படம். தாத்தா பார்த்தாலும் பிடிக்கும், பேரம் பார்த்தாலும் பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் வாட்ச் பண்ணுங்க. நீங்க உங்களோட பூர்வீகத்தையும் உங்களோட உறவுகளையும் மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அழுகை கண்டிப்பா வரதான் செய்யும். படத்தை தியேட்டர்ல போய் ஒரு வாட்டி பாருங்க. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை சொல்லுது உங்க ஆர்ஜே பொறுக்கும்.